நினைக்கலாம் ஏதோ ஜோக்கர் மாதிரி அப்படின்னு, உண்மையிலே ஜோக்கர் தான். நீங்க சீப்பா போட்ட பிளானை எப்படி சீப்பா வச்சு முடிச்சு வச்சேன் பாத்தீங்களா அப்படின்னு இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூத்து. சாதாரணமா இந்த கூத்து, டிராமா, சினிமா இதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா தெருவோரங்களில் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்காக கூஜா தூக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? நேற்று வர துப்புரவு பணியாளர்கள் எங்களுக்கு வேண்டாதவங்க, நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஜிலேபி கொடுக்குறாங்க, கேசரி கொடுக்குறாங்க. கேட்டால் இதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் இருக்காங்களா, சாப்பிட வந்தாங்களா? ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சுல உங்களுக்கு. ஆனால் மீடியா பவர் கையில் இருக்கிறதுனால இவங்க சொல்கிறத எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க. இந்த மீடியாவில் அது சரி வராது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வித் ப்ரூஃபோடி, எவிடன்ஸோடி இருக்குது, அதெல்லாமே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சீப்பா போட்ட பிளான் என்ன? துப்புரவு பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக நம்ம சொன்ன அந்த ராம்கியா அவங்களுடைய அந்த கம்பெனியில் போய் இவங்க எல்லாரும் சேரணும். ஏன்னா நாங்கள் டெண்டர் கொடுத்துட்டோம், வருஷம் அவங்க தான் இனிமேல் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அவங்க சொல்கிற வேலையை தான் நீங்கள் செய்யணும். இதை தான் சீப்பா போட்ட பிளான் அப்படின்னு சொல்லலாம். சீப்பை வச்சு முடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் மிகப்பெரிய அளவில் கோபம் அடைந்து ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணாங்க, அறம் சார்ந்த போராட்டம் நடத்தினாங்க. இந்த அறம் சார்ந்த போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் அறம்னு ஒரு படம்லாம் எடுத்தாரு, அவர்லாம் இப்போ எங்கன்னே தெரியலை. கொஞ்ச நாட்கள் பேசிட்டு இருந்தார், அரசாங்கத்தை எதிர்த்து, அரசியல்லாம் எதிர்த்து. அவர் இப்போ எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் காங்கலை. ரஞ்சித்தை காங்கலை, மாரி செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார், அவரை காங்கலை. அவர்லாம் மாமன்னர் எடுத்தாரு, மாமன்னருக்கான காசு அங்கே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப அடித்தட்டு மக்கள். இவங்களுக்காக குரல் எடுக்காமல், இவங்களுக்காக குரல் கொடுக்காமல் அங்கே வேற யாருக்கோ குரல் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ துப்புரவு பணியாளர்களே என்ன செஞ்சிட்டாங்க? நீதிமன்றத்தை காரணம் காட்டி ரிப்பன் பில்டிங்ல இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்துறதுலாம் சாதாரணமாக பண்ணலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அடித்து வேனுக்குள்ளே ஏற்றி அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்த அடுத்த நாள் மார்னிங் அடுத்த துப்புரவு பணியாளர்கள் வெளியில் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் நன்றி நன்றி நன்றி, ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, எங்களுக்கு இந்த வேலையை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. ராம்கி நிறுவனம், ஐயோ எவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நான்லாம் வேலை செய்வேன்னு எதிர்பார்க்க கூட பார்க்கலங்க. என்னுடைய ட்ரீம், அதெல்லாம் என்னுடைய வாழ்நாள் ட்ரீமாக இருந்துச்சு. அந்த ஒரு நிறுவனத்தில் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம். இந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்தார்கள்? வாயில போடு ஏற்பாடெல்லாம் சொல்லாத விக்கி. அந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களே பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஏற்படுத்தின இல்லை யாரோ கூட்டிட்டு வந்த கூட்டம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கூட்டம் என்ன சொல்லுது? எங்களுக்கு ராம்கி நிறுவனத்தில் வேலை வாங்கி கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றி, எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் லங்ஸை பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு லீவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தொழிலாளர்களுடைய அடிப்படையான விஷயம். இதை கூட இத்தனை வருஷம் செய்யாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எவ்வளவு நாசுக்கா பூசி மொழிகிறீங்க பாருங்க. அடிப்படையான விஷயம். தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செய்யக்கூடிய வேலையில அதிகமா பாதிக்கப்படுவது நுரையீரல் போன்ற உள் உறுப்புகள் தான். ஏன்னா அவங்க அந்த நாத்தம், அதில் வெளியேறக்கூடிய கேஸ், இது எல்லாமே பெரும் பிரச்சனை. ஸோ அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு கையுறை கொடுக்க வேண்டும், அவங்களுடைய கவச உடைகள் அப்படிங்கிறது இருக்கணும், மாஸ்க் கொடுக்கணும், நல்லபடியான மாஸ்க் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுடைய உடலை பாதுகாப்பதற்கான மருத்துவ பரிசோதனை எல்லாமே செய்யணும். இதெல்லாம் இத்தனை வருஷம் செய்யாமல் இப்போ என்ன செய்கிறாங்க? அந்த நிறுவனம் உங்களுக்கு இதெல்லாம் செய்யும், இதை விட பெரிய ஆஃபர் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் நம்ப வைக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்கள கைது பண்ணி எங்கேயோ வச்சு அடுத்ததாக இங்கே அடுத்த துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது தனியார் துப்புரவு பணியாளர்கள்.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்கள் கிடையாது. தூய்மை பணியாளர்கள் போர்வையில் சென்னை மாநகராட்சியின் மின் ஊழியர்கள் சங்கத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் ஜெயக்குமார், விசிகாவை சேர்ந்த அன்புதாசன், செங்குட்டுவன் மற்றும் திமுகவை சார்ந்த சக்திகுமார் ஆகியோர் முதல்வரை சந்தித்து தேநீர் அருந்தியுள்ளனர். எங்க மறுபடியும் வாசி. காங்கிரஸ் கட்சியின் ஜெயக்குமார், விசிகாவை சேர்ந்த அன்புதாசன், செங்குட்டுவன் போன்ற திமுகவை சார்ந்த சக்திகுமார். அப்போ இவங்கெல்லாம் உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் இல்லையான்னு கேட்டால் தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சாட்டை துரைமுருகன், என்னப்பா இது, போய் பேசுறியாப்பா சாட்டை, இல்லை நீ சொல்றதா உண்மையா அப்படின்னா அங்கே போனவங்களாம் தூய்மை பணியாளர்கள் கிடையாதா? இதுவும் செட்டப்பாப்பா, எங்களுக்கு தெரியாதப்பா இது செட்டப் பண்ணி. இந்த செட்டப்பை இன்னொருத்தவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டால் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த தனம் ட்ரஸ்ட் தேன்மொழி திமுக மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் எனவும் 56வது வட்டச் செயலாளர் லேட் தனசேகர் மகள் எனவும் கணவர் தேவேந்திரன் தொண்டரணி நிர்வாகி என்றும் வரும் தகவல் உண்மைதானா அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டறியக்கூடிய புலனாய்வு புலியினுடைய அந்த அட்ரஸையும் கொடுத்து ப்ளீஸ் ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இன்பதுரை யாருன்னு தெரியுதுல்ல, அதிமுகவை சார்ந்தவங்க தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அறவழி போராட்டம் நான் சொல்கிறது. அந்த அறவழி போராட்டத்தை நடத்தின அவங்கள அந்த இடத்துல அவங்க போராடவே கூடாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க போய் கேஸ் கொடுக்குறாங்கல்ல, வழக்கு தொடர்றாங்கல்ல, அந்த வழக்கை தொடர்ந்ததே திமுக காரங்க தானா. அப்போ அந்த பக்கமாக திமுக காரங்க, திமுகவினுடைய முக்கிய உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கேஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி கேஸை போடுறாங்க. அந்த கேஸுக்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை யார் எடுத்துக்கிறா, திமுக காரங்க எடுத்துக்கிறாங்க. பத்தியா தீர்ப்பு வந்துருச்சு, உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அப்புறப்படுத்துறாங்க. அப்போ இன்பிட்வீன் யாரோ உள்ள தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அது ஒரு செட்டப் அப்படிங்கிறாங்க. இந்த செட்டப்புக்கு நிறைய பேரை அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும், அது கூடவே உண்மையான தூய்மை பணியாளர்கள் இன்னும் கோபத்துடன் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இங்கே டபுள் ஆக்ட் இருக்கு. இந்த துப்புரவு பணியாளர்கள், இந்த பக்கம் இந்த துப்புரவு பணியாளர்கள், இதில் யார் உண்மை யார் பொய், யார் சொல்றது நல்லது யார் சொல்றது பொய் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி ஒரு நாடகம் எதற்கு? போன நைட்டு தான் நீங்கள் அவங்கள அடிச்சிருக்கீங்க, அவங்கள வேனில் ஏற்றிருக்கீங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய கையை உடைச்சிருக்கீங்க. இன்றைக்கி காலையில் வந்துக்கிட்டு துப்புரவு பணியாளர்கள் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், பாருங்கள் நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே, தடபுடலாம் விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. அப்போ எல்லாமே பக்காவாக திட்டம் போட்டிருக்காங்க. பரிமாறியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள். அதெல்லாம் எடுத்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக நம்ம சேகர் பாபு அண்ணே அவர்கள். அப்போ சேகர் பாபு அண்ணா அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் ஒரு விருந்து வச்சுருக்காங்க. உண்மையிலேயே சேகர் பாபு அவர்கள் என்ன நினைக்கிறாரு, நாம் துப்புரவு பணியாளர்களிடம் கொஞ்சம் கோபமாக பேசிட்டோம், ஊடகத்திடமும் கொஞ்சம் கோபமாக பேசிட்டோம், வாக்குறுதி நாங்கள் கொடுத்தோமா, அவர் கொடுக்கலையே அப்படிலாம் சொல்லிட்டோம். மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விக்டிம் கார்டு என்ன, அது சாப்பாடு தான். மக்கள் சாப்பாடுனா கொஞ்சம் ஓசி பஸ்ஸுன்னு சொன்னால் அது விவகாரமாக ஆயிரும். சாப்பாடு போட்டு அவங்கள சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விருந்தை போடுறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு விருந்தையும் போட்டுட்டாங்க. உண்மையிலே மக்கள் இதெல்லாம் நம்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட பெரிய இலி வாய்ச்சவன்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய பொறுப்பு. ஆனால் உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்களுக்கு இங்கே நீதி கிடைச்சிருச்சான்னு கேட்டால் as per this discussion and the drama தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு. as per the real scenario தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அவ்வளோதான், அம்புட்டு தான். ஐயோ, இதை நான் சொல்லலை, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புளித்து போன நாடகத்தை இன்று திமுக அரங்கேற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டமா அவருடைய பதிவு செய்திருக்கிறார். இதை விட ஒரு படி மேலே போய் திருமாவளவன் அவர்கள் மீது நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் அவர் தான் அடுத்த தலைவர், அவர் அம்பேத்கர்னுடைய அடுத்த உருவம் அப்படிலாம் சொல்லி கூட புகழ்ந்திருப்பாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த அளவுக்கு கிளாஸான்னு கேட்டால் இல்லை. அந்த அளவுக்கு, அதாவது அம்பேத்கர் அவர்களுக்கோ இல்லாட்டி அங்கே பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு குரல் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர் திருமாவளவன் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு பேட்டி நமக்கு உணர்த்தியது. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அதிமுகவில் இதை விட கூடுதலான நபர்களை தனியார் மையத்துக்கு மாற்றினாங்க, அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய், நாங்கள் ஏயா செத்த வீட்டில் போய் மறுபடியும் ஒரு பணத்தை சாகடிக்கணும் அப்படின்னா தான் நான் அழுவேன்னு சொல்லணும்? ஆல்ரெடி அங்கே ஒரு ஆள் செத்து கிடக்குறாங்க, அழுக போகிறோம். இல்லை நீ அழக்கூடாது, அது போன ஆட்சியில் நடந்த சாவு, எங்கள் ஆட்சியில் ஒரு சாவு விழுந்தாதான் நீ அழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுக பீரியடில் ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத எதிர்த்து நீங்கள் எல்லாம் குரல் கொடுத்தீங்க, அவங்க அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ திமுக ஆட்சியிலும் அதே ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுறீங்க, அதை எதிர்த்து மக்கள் குரல் கொடுக்குறாங்க. உங்கள் மக்கள் குரல் கொடுக்குறாங்க அஸ்பர் உங்கள் லாங்குவேஜில். ஏன்னா நீங்கள் தானே சொல்லுவீங்க என் மக்கள் அப்படின்னு சொல்லி.
நாங்க சொல்றோம், நாங்கெல்லாம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் அதை பிரித்து பார்ப்பீர்கள். என் மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், நான் தான் குரல் கொடுத்தாங்கன்னு வேற யாருமே இல்லையே, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே. இன்னைக்கு அந்த மக்கள் அவங்களுடைய அந்த குரல் எல்லாமே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. குரல் எதுவுமே வெளியில வராமல் இருக்க அவங்க அப்படியே அமுக்கி வைக்கப்படுகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எதிராக நீங்க என்ன பேசியிருக்கீங்கன்னு தெரியுதா? அந்த டைம்ல பிரைவேடைசேஷன் ஆக்குனாங்க, நீங்க எதுவும் கேட்கல. இந்த டைம்ல பிரைவேடைசேஷன் ஆக்குறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? அவர் கேட்கிறார், ஐயோ உங்களுடைய நோக்கம் திமுகவினுடைய கூட்டணியை உடைப்பது அப்படிங்கிறார். எரிச்சல் வருது, கெட்ட வாரத்தில் திட்டி போய் அது துப்புரவு பணியாளர்களை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த போராட்டம் இல்லை அவங்க சொன்ன விஷயங்கள் இது அரசியலாக்குவது மகா தவறு அப்படிங்கிறார். இல்லை எனக்கு புரியலை, எதை தான் அரசியலாக்கக்கூடாது? ஒரு ஆட்சி காலத்தில் என்ன நடந்தாலும் அரசியலாக்குவீங்க, போன அரசியல் செய்வீங்க, ஊழல் அரசியல் செய்வீங்க, டிராமா அரசியல் செய்வீங்க, மூஞ்சில் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அது ஒரு அரசியல் செய்வீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இப்போ நாம் ஏதாவது பேசிட்டா அதெல்லாம் வச்சு நீ அரசியல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு அரசியல் பண்ணலாம், அஜித்குமாருக்கு அரசியல் பண்ணக்கூடாது, அனிதாவுக்கு அரசியல் பண்ணலாம். அதன் பிறகு ஒரு 20-22 நீட்டு மரணங்கள் ஏதோ நடந்த மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது. அப்போ நாங்கள் என்னடா செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? ஒட்டு மொத்தமாக வாயை மூடிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அரசியல்னு சொன்னால் ஆமாம் அரசியல்னு சொல்லணும். நீங்கள் போராட்டம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் போராட்டம் அப்படின்னு சொல்லணும். இங்கே போராடக்கூடாது அப்படின்னா நாங்கள் போராடாமல் இருக்க வேண்டும். இங்கே நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நம்பணும். அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் சாப்பிட்டதா நினச்சிக்கணும். அவங்க வயிறு நிரம்பி ஏப்பம் விடுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் திரும்ப ஏப்பம் விடணும். அப்போ நீங்கள் சொல்கிறத மட்டுமே நாங்கள் நம்பி நாங்கள் அரசியல் செய்யக்கூடாதுன்னா நாங்களாம் எண்ணத்துக்கு? எங்கள் சாப்பாட்டையும் எங்கள் பணத்தையும் வாங்கி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கு சன்னியாசியாக போயிடுறோம். எங்களுக்கு அரசியல் வேணாம், எங்களுக்கு பதவி வேண்டாம். இப்போ சொல்லுங்கள் பாப்பா, யாரெல்லாம் இவ்வளோ நாள் பெரிய அளவில் பேசின திமுகக்கு ஆதரவாகவோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசினவங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ராம்கே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வேர்ல்டு பேங்கால் அவங்களுடைய பல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதில் ஃபெயிலியரான அந்த ராம்கே அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பார் பண்ணியிருக்காங்க. ராம்கே நிறுவனம் வேர்ல்டு பேங்கால் பார் செய்யப்பட்டது. ஏகப்பட்ட ஊழல் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் அதுக்குள்ள இருக்கு. நிறைய தடவை அந்த நிறுவனத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கமே பல அபராதங்களை விதித்திருக்கிறார்கள். அப்படி என்ன அவசரம் அந்த நிறுவனத்துக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல? அதில் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போறாங்களாம், அதில் எல்லாமே நல்லதாக நடக்குமா? செம்மையப்பா, எவ்வளோ பெரிய ட்ராமாவை நம்ம முன்னாடி அரங்கேற்றி விட்டு நாங்கள் பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, இதுலேயே இவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்களே, இதில் எவ்வளவு ட்ராமா, எவ்வளவு நம்மளை நம்ப வைப்பதற்காக போஸ்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பரப்பி விட்டுருப்பாங்க. கொஞ்சமாக யோசிச்சா தெரியும். அட்லீஸ்ட் 1% யோசிச்சு பாருங்களேன். நேற்று நைட்டு அடித்து காவல்துறை அதிகாரிகள் எங்களுடைய கையை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, அந்த வலியினுடைய வடு மாறுறதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார்கள், நாங்கள் விருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. நேற்று அடித்தவனே இன்னைக்கு விருந்து கொடுத்து சமாதானப்படுத்துவீங்களா? உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமா? நல்லா சப்புன்னு 4 வீக்கிட்டு கையெல்லாம் உடச்சி போட்டு கழுகுற கையால் சாப்பிடுவோம், சாப்பிட்ற கையால் கழுகு வச்சுக்கிட்டு நாங்கள் மறுபடியும் சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடுச்சா? அவங்களுடைய வலி வேதனைகள், அவங்களுக்கு நிரந்தர பணி, ஊதியம், அரசாங்க வேலைவாய்ப்பு இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்களா? செம்மையாக இருந்துச்சு இந்த நாடகம். இந்த நாடகத்தில் கலந்து கொண்டவர்கள் யார் அப்படிங்கிறது இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க, வெண்ணிலா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர் புகைப்படத்தையே பகிர்ந்திருக்கிறார்கள். பார்த்து இருந்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்கோங்க. இது அந்த காலம் கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் சாமி தலையாட்டிட்டு போகிறதுக்கெலாம். சோஷியல் மீடியா காலம். அதுவும் செமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது திமுகவுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி நாடகம்லாம் ஆடினீங்கன்னா அது மக்களை இன்னும் கொஞ்சம் கோபமடைய வைக்குமே தவிர உங்கள் மீது எந்த விதமான நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது. ஈவன் 1% கூட கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கோபத்தில் இருக்காங்க, எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருக்குமான புரிதல் இருக்கிறது. 1,00,000 பேர் நம்ம வீடியோவை பார்த்து அதை ஒரு 50,000 பேருக்கு ஷேர் பண்ணி இது எல்லாமே இப்படி மாற்றி போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேர் இதை பார்க்குறாங்க, புரிகிறார்கள். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பொய் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்கீங்கன்னா கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இதுல சவுக்கு சங்கர் வேற உள்ளக்க வந்துட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? என் வீட்டில் மலத்தை ஊற்றி தாக்குதல் நடத்திய நபர்களில் ஒருவர் தான் ஜெயக்குமார், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் வலதுகரம். சிபிசிஐடி விசாரணையில் இவர் சம்பவ இடத்தில் இருந்த வீடியோ ஆதாரங்களோடு நிரூபணமாகியுள்ளது. ஆனால் இதுவரை இவர் கைது செய்யப்படவில்லை. இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இன்னும் நிலுவையில் உள்ளது. வரும் 22ஆம் தேதி ஆகஸ்ட் அன்று மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்நிலையில்தான் இன்று ஜெயக்குமார் வீட்டுக்கு அழைத்து அவருக்கு
அவருக்கு தேநீர் விருந்து அளித்த கௌரவிக்கிறார் திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஜெயக்குமாரை சந்தித்த புகைப்படத்தை முதல்வரை பகிர்ந்திருக்கிறார். சிபிசிஐடி எப்படி விசாரணை நடத்துகிறது என்பது இப்போது தெரிகிறதா? புரியுதா? சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் மலத்தை ஊற்றினார்கள், ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு நபர் அதில் வீடியோலாம் எடுக்கிறார், அதில் இவர் தான் இருந்தார். இவர் தான் இன்னைக்கு தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பெயரில் யாரை போய் பார்த்தாராம்? முதல்வரை போய் பார்த்து முதல்வர் அந்த ஃபோட்டோலாம் பகிர்ந்து, பார்த்தீங்களா நான் தூய்மை பணியாளர்களை சந்தித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பிரஸுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. தலித் மக்களிடம் அம்பலமாகி கொண்டிருக்கிறார் திமுக காரர் திருமாவளவன். அஞ்சே கணித்தார் ப. ரஞ்சித் அவர்கள். இதுல இன்னொரு கூட்டம் வேற பாத்தீங்களோ. இப்போ 2026 தேர்தலில் திமுகவுக்கு இந்த தலித் மக்களுடைய ஓட்டு கிடைக்காமல் இருப்பதற்காக திருமாவளவன் அவர்களை வீக் பண்றதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இதை விட கூடுதலா திருமாவளவன் அவர்கள் மீது அவதூறும் நிறைய குற்றங்களும் நிறைய கோட்பாடுகளும் வைக்கப்படும். அவர் நல்லது செஞ்சார்னா நல்லதுன்னு சொல்லி பாராட்டின உலகம் ஐயா இது. திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர், ஆகச்சிறந்த தலைவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்ட அதே திருமாவளவன் அவர்கள் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் அவருடைய சுயத்தை இழந்த தலைவராக பார்க்கப்படுகிறார். அதற்கு காரணமும் திருமாவளவன் அவர்கள் தான். ஒரு பாராட்டுக்கு, மிகப்பெரிய பாராட்டுக்கு சொந்தக்காரராக மாறிய அதற்கு காரணமும் திருமாவளவன் அவர்கள் தான். இதெல்லாம் விட்டுறலாங்க. இன்னைக்கு நமக்கு சுதந்திர தினம். இன்னைக்கு தலைகீழாக தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள் சிபிஐஎம். இதுதான் உங்களுடைய தேசப்பற்றா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னையா இது? அவங்களுக்கு தேசப்பற்று அப்படின்னா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க சீனா கொடியை கூட நல்லா ஏற்றிடுவாங்க, நான் இந்தியா கொடியை தான் தலைகீழாக ஏற்றிருக்காங்க. கீழே கருத்துக்கள் அப்படி தான் வந்துருந்துச்சு. பட் அப்படிலாம் சொல்லக்கூடாது பாருங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.